finishes off in style. A magnificent strike into the crowd. ஃபின் அலன் சும்மா உரின்னு உரிச்சிட்டாரு பாகிஸ்தானை. மரண அடி. டு பி வெரி ஆனஸ்ட், இந்த வெங்காய உரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த லெவலுக்கு வச்சு செஞ்சுட்டாரு. சத்தியமா பாகிஸ்தான் நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டாங்க. முக்கியமா பிளேயர்ஸ் தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த அடி 137 ஆஃப் 62 பால்ஸ், 5 பவுண்டரி, 16 6. அப்பா சிங்கிள் மேன் ஷோங்க. சத்தியமா எனக்கு ஒரு விஷயம் புரியல. பாகிஸ்தான் 3 T20 டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறாங்க. எனக்கு தெரியும் நியூசிலாந்து கிரவுண்ட்ல நல்லா பேட்டிங் விக்கெட்டு, சின்ன கிரவுண்டு, ஓகே எல்லாம் ஓகே. பட் 2 மேட்சா நீங்க சேஸ் பண்ணி பிரஷர்ல தோத்துட்டீங்க. 3வது மேட்ச் டூ ஆர் டை மேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 200 ரன்ஸ் மேல போஸ்ட் பண்ணா அது ஆப்வியஸ்லி பிரஷர் இருக்கும், ஒரு சேஸ் பண்ணணும்னு சொல்லி நியூசிலாந்து மேல. பாகிஸ்தான் கிட்ட பெட்டர் போலிங் இருக்கு அவங்களோட பேட்டிங் கம்பேர் பண்ணும்போது. ஆனா திருப்பியும் சேஸ் பண்ணி திருப்பியும் அண்டர் பிரஷர் ஆகி ஒரு மட்டமான கேப்டன் ஷைன் அஃப்ரிடி, மட்டமான டீம் மேனேஜ்மெண்ட், ஒரு மட்டமான டீம் டைரக்டர் ஹஃபீஸ், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் முன்னேறலாம் முடியாது. அந்த கிராஃப் இன்னுமே கீழே தான் போயிட்டு இருக்கும். வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நாங்க எல்லாத்தையும் மாத்துறோம், கேப்டனை தூக்குறோம், எல்லாம் கிழிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப அடி மட்டத்துல போயிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். சத்தியமா இவ்வளவு ஒரு மட்டமான ஒரு ஓவரால் கிரிக்கெட் சிஸ்டம் நான் பார்த்ததே கிடையாது. ஏன் இப்படி விளையாடுறாங்கன்னு சத்தியமா தெரியாது. ஒரு மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஃபாஸ்ட் பாலர்ஸ் வராங்க, ஒரு செட்டில்டு லைன் அப் இல்ல. சத்தியமா டீம் செலக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளண்டர். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்படி ஒரு கேவலமான மேனேஜ்மெண்ட்டை நான் பாக்குறேன். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் தேர்ட் T20 அட் டண்டின் யூனிவர்சிட்டி ஓவல்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் 45 ரன்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா நியூசிலாந்து வின் பண்ணி இந்த சீரீஸையும் 3-0 வின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த 5 மேட்ச் T20 சீரீஸ், இன்னும் 2 மேட்ச் இருக்கு. பட் போற போக பார்த்தா 5-0 அடிச்சிருவாங்க போல இருக்கு. நியூசிலாந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் டெஃபினட்டா பாகிஸ்தானை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது மண் எடுத்து அவங்க மண்டையிலேயே அவங்க போட்டுக்கிறாங்க. ஆப்போனன்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா டாஸ் வின் பண்ணி இந்த மேட்சும் போலிங் எடுத்து இந்த மேட்சும் அண்டர் பிரஷர் ஆகி 45 ரன் வித்தியாசத்துல தோத்து என்னத்தை தான் பண்றாங்க, என்ன ஐடியா, என்ன ஒரு டீம் செலெக்ஷன்றதெல்லாம் வந்து சத்தியமா புரியவே இல்லைங்க. அதாவது நீ ஏன்பா டென்ஷன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறதுனால சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கே என் லெவல்ல இருந்தே வந்து நீங்க என்னடா மிஸ்டேக் பண்றீங்கன்றது புரியுது. ஆனா ஃபார்மர் பிளேயர்ஸ் இருக்காங்க, டீம் டைரக்டர் இருக்காரு, கோச்சிங் ஸ்டாஃப், டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இல்ல என்ன வந்து எக்ஸ் பிளேயர்ஸ். சத்தியமா புரியவே இல்லை. ஒரு மேட்ச் ஒரு 11 மாறுது. எஸ்பெஷலி போலிங் லைனப்ல நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா யாருக்கு கரெக்டா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முகமது வாசிம் ஜூனியர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் போலர். அவருக்குலாம் கன்சிஸ்டன்டா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இன்னைக்கு மேட்ச்ல நல்லா போட்டாருங்க அவர். ஆக்சுவலி அவர் ஒருத்தர் தான். அண்ட் ஜமான் கான் ஒரு பிளேயர் திருப்பி ஒரு கம்பேக் ஆயிருக்காரு இந்த T20 ஸ்குவாட்ல. அவரும் நல்லா போட்டாரு. பட் முகமது வாசிம் ஜூனியர்லாம் நிஜமாவே நல்ல ஒரு பேஸ், நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் நீங்க அவரை அடிக்க முடியாது, அது கஷ்டம். ஏன்னா அவர்கிட்ட அந்த ஒரு நேக் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு முகமது சாமி இருப்பார் பாத்தீங்களா பாகிஸ்தானுக்கு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி டைப் ஆஃப் போலர் தான் அவரு. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. அதை விட்டு ஹாரிஸ் ராஃப்லாம் உரிக்கிறாங்க. ஆக்சுவலா T20ல 4 ஓவர் மினிமம் அந்த மனுஷன் 50 ரன் கொடுக்குறாரு எல்லா மேட்ச்லயும். 2 விக்கெட் எடுக்கிறாரு, ஓகேங்க. 50 ரன் 60 ரன் போனாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கே ஒரு பிரேக் தேவைப்படுது போல இருக்கு T20 கிரிக்கெட்ல. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. பிரான்ச்சைசி போய் விளாடலாம், பணம் சம்பாதிக்கலாம், T20 விளாடலாம்னு சொல்லி. பட் இப்ப T20லயும் செம்மடி வாங்குறாரு. ஸோ நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு பாகிஸ்தான் ஆக்சுவலி. அண்ட் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போலர்ஸ்க்கு கொடுக்கறது இல்ல, ஷஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் மிடில் ஆர்டர் மட்டமான மிடில் ஆர்டர். ஏன்னா இஃப்திகார் அஹ்மதோட பேட்டிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணி கட்சியில் அவரு இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டார். அவர் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா லோவர் ஆர்டர்ல பாகிஸ்தானுக்கு அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அவரும் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகியாச்சு ஆர்டரை மாத்தி. அப்புறம் என்னத்த சொல்றது, விக்கெட் கீப்பர் ஒரு தேவையில்லாத விக்கெட் கீப்பர் அசாம் கான் நல்லா வெயிட்டிங்கிட்டுமா இருக்காரு. யாரும் பாடி ஷேமிங் பண்ணலாங்க. என்ன சொல்ல வரேன்னா இப்ப இருக்க கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில தான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஒண்ணு பெர்ஃபார்மன்ஸ் அது காமிக்கணும். அவரால் டபுள் ரன்லாம் ஓட முடியல, கிளியரா தெரியுது ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் PSL அவங்களோட PSL என்ன சொல்றது டோர்னமெண்ட்ல வந்து பார்த்து பிக் பண்றதுல வந்து அர்த்தமே கிடையாதுங்க. ஏன்னா அது விளையாடுறது ஃபுல்லா தார் ரோடு, பாகிஸ்தான்ல பிளாட் ட்ராக். இந்த மாதிரி பவுன்சி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து விளையாடும் போது பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. அண்ட் டெஃபினட்டா பாபர் அசாம் தவிர இந்த சீரீஸ்ல பாபர் அசாம் தான் கண்டினியூஸ் 350. அது தவிர்த்து எந்த பிளேயருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஈவன் ரிஸ்வானே ஒரு ஃபெயிலியர் தான் ஆக்சுவலா இந்த T20 சீரீஸ் பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்த 2 T20 என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஷைன் அஃப்ரிடியை கேப்டனா போட்டதே ஒரு மிகப்பெரிய பிளண்டர். ஏன்னா வேற யாரும் கேப்டன்சி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான்ல. ஏன்னா இவரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்காரு. இவருக்கே இன்னும் 2-3 வருஷம் தேவை ஒரு இன்டர்நேஷனல் டீமை கேப்டன் பண்ண. அதாவது திருப்பி இவங்க மிஸ்டேக் பண்றாங்க. என்னன்னா PSLல அவர் ஒரு டீமை கேப்டன் பண்ணி கப்பு தூக்குனதுனால இவர் ஒரு பெரிய கேப்டன், இவர் வந்து பாகிஸ்தான் வளர்ச்சியை வந்து தூக்கி தலைமையில நிறுத்திடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா சில பேசிக்ஸ் தெரிய மாட்டேங்குது as a கேப்டனா. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான நிலைமையில இருக்கு. அடி இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிராஃப் கீழே போயினே இருக்குது. ஆபீஸ் இதுக்கப்புறம் டீம் டைரக்டரா வாயில வடலாம் சுடவே முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த மேனேஜ்மெண்ட்டை நீங்க என்னென்னலாம் பேசுனீங்க,
இப்ப நீங்க என்னென்னலாம் அனுபவிக்கிறீங்கன்றத பாத்துக்கோங்க. அதாவது பர்சன் டு பர்சன் வேரி ஆயிட்டே இருப்பாங்க. ஆனா என்னன்னா ஒரு டீமோட ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பாகிஸ்தான் கிட்ட இல்ல. எஸ், நியூசிலாந்து பத்தி சொல்லணும்னா எஸ், ஃபின் அலன்ங்க சிங்கிள் லேண்டடா 137 ஆஃப் 62 பால்ஸ் 5 ஏஞ்ச் பவுண்டரி தான். ஆனா 16 6. டன்னிடின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் ஷார்ட் பவுண்டரி, ஒரு சைடு வந்து ஸ்கொயர்ல கவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 75 மீட்டர் கிரவுண்ட் அது. பட் ஸ்கொயர்ஸ்லாம் ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிரவுண்ட், கிரிக்கெட்டிங் கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நியூசிலாந்துல. பட் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் அண்ட் நல்ல ஒரு வென்யூ, ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு. ஆக்சுவலா இது அவரோட 2வது செஞ்சுரி ஃபின்னலந்து. தரமான இன்னிங்ஸ்ங்க அப்பா. அதாவது அந்த மனுஷன் இந்த சீரீஸ்ல கொடூரமான ஃபார்ம்ல இருக்காரு. கிட்டத்தட்ட 250 ரன்ஸ் மேல அடிச்சிருக்காரு இந்த 3 T20லயே. அப்படின்னா பாத்துக்கோங்க. அண்ட் நிஜமா அவரோட வே ஆஃப் ஷாட்ஸ்லாம், அதாவது அடிக்கிற ஷாட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். அந்த பாட்டம் மேன் யூஸ் பண்றாரு, நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ், அந்த பவுன்ஸை ட்ரஸ்ட் பண்றாரு. அவரோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஃபின்னலன் ரொம்பவே எஃபெக்டிவா இருப்பாருங்க. ஆனா ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் வரும்போது அந்த ஸ்பின்னர்ஸ் இதே மாதிரி அட்டாக் பண்ணுவாரா, அதுதான் ஃபின்னலனோட ஒரு வீக்னஸ் எனக்கு தெரிஞ்ச இருக்கும். ஃபாஸ்ட் போலிங்கா ஈஸியா சிப் பண்ணி அடிச்சிடறாரு சூப்பரா பாட்டம் மேன் யூஸ் பண்ணி. ஆனா நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்ட் இவர் நல்லா விளையாடுவாரா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி சரியான சீரீஸ். கண்டிப்பா நியூசிலாந்து வந்து அவரை வந்து பயங்கரமா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க இந்த அப்கமிங் T20 வேர்ல்ட் கப்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் டீம் சைஃபர்ட் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாருங்க. மற்றபடி மற்றவங்களாம் வந்து டப்பு அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாங்க. பெருசா ஒன்றும் ஸ்கோர் பண்ணல. பாகிஸ்தான் போலிங் பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகமது வாசிம் அந்த சமான் கான் தான் வந்து நல்லா போட்டாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாரும் கீழ் உரிச்சிட்டாங்க. நவாஸ் கம்பேக் ஆனாரு. நவாஸும் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு. அண்ட் சேசிங் ஒன்ஸ் அகைன் பாகிஸ்தானுக்கு பிரஷர் 225 ரன் அடியணும்டா அப்படின்ட்டு. அண்ட் பிரஷர்லேயே பாதி விக்கெட் சுட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் பாபர் அசாம் 58 ரன்ஸ், 3 மேட்ச் ஹேட்ரிக் ஆஃப் 50s. பட் நோ யூஸ், வின் பண்ண முடியல. எப்ப பார்த்தாலும் செட் ஆகி அவர் ஒருத்தர் தான் அடிச்சிட்டு இருக்காரு. வேற ஆப்ஷனே இல்லாம தான் இருக்கு பாகிஸ்தான். அதனால அவரையும் நம்ம கலாய்க்கிறதுல அர்த்தமே கிடையாது. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, ஏதாவது ஒரு மேட்சாவது கடைசி வரைக்கும் நின்று வின் பண்ணி கொடுப்பாரான்னு பார்த்தா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கிரன்ச் டைம்ல அவுட் ஆயிடுறாரு. அவரு 16th ஓவர் 17th ஓவர்ல அவுட் ஆயிடுறாரு. அண்ட் மிடில் ஆர்டர் ஒன்ஸ் அகைன் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. லாஸ்டா நவாஸ் வந்து பயங்கரமா ஒரு கேமியோ விளாடினார். பட் நோ யூஸ். ஏன்னா மேட்ச் ஆல்ரெடி தோத்துட்டாங்க ஆக்சுவலி பாகிஸ்தான். அண்ட் நியூசிலாண்டோட போலிங் எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டா டீம் சவுதி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி காமிச்சிட்டாரு. 4 overs 29 runs 2 wickets. தரமான போலிங். அந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ட்ராக் கண்டிஷன்ஸ்ல லூக்கி ஃபெர்கிசன் ஒரு கம்பேக் ஆகி அவரும் ரொம்பவே டீசெண்டா 4 overs 27 runs கொடுத்து ஒரு விக்கெட் போட்டாரு. பட் டெஃபினட்டா நம்ம மிச்சல் சாண்ட்னரை பாராட்டி ஆகணுங்க. 4 overs 26 runs 1 wicket. அவர் வேற லெவல்ல போட்டாரு. லிட்டரலி அவர் வந்து தைரியமா தூக்கி போடுறாரு. அவர் எவ்வளவு ஈஸியா விளையாட முடியல ஆக்சுவலி. அவரோட லைன் அண்ட் லென்த் எல்லாம் இம்பெக்கபிளா இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு தள்ளுறாரு ஆக்சுவலா மிச்சல் சாண்ட்னர். பொறுத்து வந்து பார்க்கலாம் இதே ஃபார்மே கண்டினியூ பண்ணுவாரா ஐபிஎல்லையும் சொல்லி சிஎஸ்கேக்கு. பட் டெஃபினட்டா நியூசிலாந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. T20 வேர்ல்ட் கப் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விக்டரிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸ் தான் அதிகமா ஏத்த போகுது. பட் பாகிஸ்தான் ரொம்பவே டிசப்பாயிண்ட் இருப்பாங்க. அடுத்த 2 T20 வந்து அவங்க எந்த அளவுக்கு திருப்பி ரீஜெனரேட் ஆகி வருவாங்கன்றது எனக்கு புரியல. பட் எனக்கு என்னவோ 5-0 அந்த கார்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் கிளியரா தெரியுது. பார்க்கலாம் பாகிஸ்தான் வந்து ஏதாவது 4th T20ல புதுசா ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.